எல்லாருக்கும் வணக்கங்க. சென்னையில் மிகச்சிறந்த ஹோட்டல், அதுவும் என்னகிட்டேவா? ஏன்னா நீங்கள் சென்னை அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு இப்படி தான் சொல்லும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தோணும், யோ மயிலாப்பூரில் அப்படியே அந்த சந்துக்குள்ளே போய் குனிஞ்சு நாங்கள் வடை பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கேன். என்னகிட்டேவா நீ? ட்ரிப்ளிகனில் அந்த கோவலையில் சாம்பார் ஊற்றுவாங்கல்ல, அந்த கடையில் நான் சாப்பிட்ருக்கேன். என்னகிட்டேவா? இப்போல்லாம் ராத்திரியில் ஒரு ஆரஞ்சு கலர் போர்டில் ராத்திரி 2 மணி வரைக்கும் ஹோட்டல் ஃபுல்லாக இருக்கும் மவுண்ட் ரோட்டில். அங்கெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். என்னகிட்டேவா அப்படின்லாம் உங்கள் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படி தள்ளி வைங்க, நான் அதுக்கெல்லாம் போட்டி கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்தில் நான் தொடர்ந்து 15 வருஷம்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். எனக்குன்னு சில ஃபீலிங் இருக்கும்ல, எல்லாம் சரிப்பா, உங்களுக்கிட்ட இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கான ஹோட்டல், எனக்கான டிஷ்ஷு, எனக்கு பிடிச்சது அப்படின்னு இல்லையப்பா அப்படின்னு ஒரு பெரிய கவலை என் மனசுக்குள்ளே உண்டு. நீங்கள் என் வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஏக்கம் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த அடிப்படையில் என்னை மிகவும் கவர்ந்த அப்படி தான் நான் சொல்லணும். இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்கன்னா இந்த பாட்டை அப்படியே கொஞ்சோண்டு கேளுங்களேன். இளையராஜா அப்படியே உங்களை அப்படியே மனசை வருடி அழைச்சிட்டு போவார். அது கார்லையாக இருந்தாலும் சரி, நடந்தா இருந்தாலும் அப்படியே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வாங்கலேன். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. அப்படியே வந்தீங்கன்னா வேளச்சேரி, அப்படியே இந்த மெயின் ரோடு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அப்படி திரும்பினீங்கன்னு வச்சுங்களேன், தண்டீஸ்வரம் நகரில் தண்டீஸ்வரம் மெயின் ரோட்டில் ஒரு கார்னரில் இருக்கும் இந்த கடை. சின்ன சின்ன சந்து தான், அப்படி ஒரு 4 பிரியிற இடத்துல ஒரு கார்னரில் இருக்கும். மரங்கள் நிறைய இருக்கும். எனக்கு என்னமோ பெங்களூர் ஃபீல் கிடச்சிச்சு. கடையை ரொம்ப கற்பனை பண்ணிடாதீங்க. ஒரு 40 பேர் உட்காரலாம். ஈவினிங்கில் போனீங்கன்னா வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். பேர் ஒருத்தர் எழுதிப்பார். கியூஆர் கோடெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ண வேணாம். இவர் கொண்டாந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இளைஞிகள் அப்படி தான் சொல்லணும். அந்த சின்ன பொண்ணுங்க அந்த வேலைக்கு போயிட்டு அப்படியே அந்த ட்ராக் பேண்டோட காலங்காத்தால் வந்து இங்கே சாப்பிட்றதா இருக்கட்டும், நைட் அப்படி டின்னருக்கு அவங்க வந்து ஒரு பக்கம் அந்த கையில் செல்லை வச்சுக்கிட்டே இங்கே சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமும் புதுசாக இருக்கும். சும்மா ஒரு 4-5 சொல்லவா, அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். கருவேப்புள்ள பொடி நெய் தோசைன்னு ஒன்றுங்க, ரொம்ப முக்கியங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் கேப்டன் வந்து ஆர்டர் எடுத்திருப்பாரு, இல்லை சர்வர் வந்து ஆர்டர் எடுத்திருப்பாரு. அந்த ஆர்டரு கேஓட்டி அங்கே கிச்சனுக்கே போயிடும். அங்கேருந்து அவங்க உடனே ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் வளர்ச்சி. நீங்கள் 2-3 பேர் போயிருக்கீங்க, அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்கல்ல, எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசவே முடியாதுங்க. அப்படியே வந்து கருவேப்பிலை தோசை அப்படியே நிற்கும். 3ஆம் நம்பர் டேபிள் தானே, ரைட், இங்கே யார் கருவேப்பிலை தோசை ஆர்டர் பண்ணதுன்னு ஒரு புது பையன், இந்த சர்வரும் கிடையாது, கேப்டன் கிடையாது, அவன் கொண்டாந்து அப்படியே சுட அப்படியே ஆவி பறக்க வைப்பாப்புல. அதுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ண அந்த ஜவ்வரிசி வடையும் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர் மசால் தோசையும் வந்துடும். எப்படிப்பா இப்போ தானேப்பா சொன்னோம் அப்படின்னு இருக்கும். என்ன இந்த ஓனர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், கிச்சனில் தோசை கல்லுக்கு பக்கத்துலேயே ஒரு பையன் நிற்கிறான். அவனுக்கு அந்த தோசையை எடுத்து இது 3ஆம் நம்பர் டேபிள்னு அவர் சொல்கிறாரு. பறந்து வருது தோசை. சர்வரும் சப்ளை பண்ணுவாங்க, எல்லாருமே சப்ளை பண்ணாலும் இந்த ஃபாஸ்ட்டை தமிழ்நாட்டில் நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கலங்க. சத்யநாராயண சார் கலக்கிட்டீங்க சார், தயவு செஞ்சு இவர்கிட்ட கற்றுக்கணுங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த வெயிட் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். ஆனால் டேபிளில் போய் உட்கார்ந்தோன்னா பசி தாங்கலையா, கோவம் வந்துடுதுல்ல, அது இந்த ஹோட்டலில் வரவே வராதுங்க. அதுவும் ஐட்டம்லாம் நினச்சே பார்க்க முடியாதுங்க. தமிழ் வருஷம் ஒரு பண்ணைக்கு வேப்பம்பூ ரசம் கொடுக்குறாருங்க இந்த மனுஷன். தாய் வீடுன்னு சொன்னல இந்த பிள்ளைங்களுக்கு, அது இதுதாங்க. சொதி இட்லி கொடுக்குறாரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு, அப்படியே திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எள்ளு சாதம் நீ நினச்சே பார்க்க முடியாது ஹோட்டல்லலாம், அது இவர்கிட்ட இருக்குது. இவர் நான்வெஜ் ஹோட்டலுக்கே காம்படிஷன் கொடுப்பாரு. பட்டர் வீச் பரோட்டான்னு ஒன்று கொடுப்பாரு, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்புறம் மிளகு ஊத்தாப்பம்,
அதனால் மிளகு ஊத்தாப்போனா நீங்கள் முந்திரி ஊத்தாப்பமோ சின்ன வெங்காயம் ஊத்தாப்பமோ இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டாக அந்த மெனு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தவிர புதுசாக இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சனி ஞாயிறுலாம் போனீங்க அப்படின்னா எப்படிப்பா இதெல்லாம் ஹோட்டலில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். காஞ்சிபுரம் இட்லி அப்படியே அந்த இலையோட ஆவி பறக்க வர்றப்ப காஞ்சிபுரத்தில் சாப்பிட்ற அதே ஃபீல் கொடுக்குறாருங்க. இஞ்சி டீ எப்போ போனாலும் இந்த கடையில் காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கொடுக்குறாரு. சீரக சம்பா வெஜ்ஜு பிரியாணி தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தானே இருக்குது. வெஜிடேரியனில் அந்த பிரியாணி அப்படியே பார்த்து செஞ்சு ஒரு காலிஃப்ளவர் ரைத்தான்னு ஒன்று கொடுக்குறாரு. ஆனியன் ரைத்தா அப்படியே அந்த பிரியாணி தம் உடச்சி வருதில்ல, அந்த ஃபீல் வந்து வெஜிடேரியன்லேயே இவரால் கொடுக்க முடியுது. இல்லைப்பா அதெல்லாம் நம்ம ராகி இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் அப்படின்னா ராகிலேயே பூரி கொடுக்குறாருங்க. மில்லட் பொங்கல் கொடுக்குறாரு. சேமியா கிச்சடி கொடுக்குறாரு. இல்லைப்பா நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னீங்கன்னா நல்லெண்ணெய் தோசை கூட இந்த கடையில் இருக்குது. எல்லா ஹோட்டல் மாதிரி இந்த ஹோட்டல்லையும் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸும் உண்டு, மினி மீல்ஸும் உண்டு. நீங்கள் தொடர்ந்து 15 நாள் மீல்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், மத்தியானம் கடுப்பாயிடும். என்னப்பா 3 கறி எப்போ பார்த்தாலும் வடை பாயசம் அப்பளம் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு கொஞ்சோண்டு சாம்பாரும் மோர் ஒரு ஊறுகாய் ஏதாவது ஒரு தொட்டுக்க இருந்தால் போகிறோன்னு ரொம்ப நாள் என் மனசு ஏங்கி இருக்குங்க. அதை இந்த மனுஷன் புரிஞ்சிருக்காரு. எத்தனை பேருக்கு எனக்கு தோணுனதே தோணியிருக்கும். அதுக்காக பட்ஜெட் மீல்ஸ்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்க. அங்கே போனீங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பார் ஒரு கறி மோர் ஊறுகாய் அவ்வளோதாங்க. அதை யோசிச்சப்ப இந்த மனுஷன் கிரேட்டுங்க. அதுதான் இந்த இடத்துல அழுத்தி சொல்லணும் போல இருக்கு எனக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஈவினிங்கில் தான் இந்த கடையை அவரால் நடத்த முடியும். அதனால தான் இந்த கடைக்கு பேர் சொல்லிடுவா எடிட்டர் சார், மியூசிக்கை போடுங்க சொல்கிறேன். அந்திக்கடைங்க பேரே அப்படி நல்லா இருக்கும். பாட்டு இப்போ கனெக்ட் ஆகுதா? அந்திக்கடை. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த தொடர்ந்துங்கிற ஒரு வார்த்தைக்கு இவர்கிட்ட பேசினா தான் சொல்கிறாரு சார், 10 வாட்டி வந்த 9 வாட்டியாவது அவங்க மன நிறைவோடு போகணும். அந்த மாதிரி தான் சார். இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, நாளைக்கு நல்லா இல்லை, நாளான்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது சார். தொடர்ந்து அந்த டேஸ்ட்டை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்போம் சார். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் முகம் மாறுனுச்சுன்னா உங்களை 6 கண் எங்கள் கடையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். சொன்னால் நம்ப மாட்டீங்கங்க, இங்கே செக்யூரிட்டி எல்லாம் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அப்படியே 2 வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாங்கி அப்படியே சொருவாங்க. காருக்கு கூட வேலட் பார்க்கிங் இருக்குது. இப்போயே சொல்லிட்டேன், சின்ன சந்தா இருக்குது, கார் கிட்டக்க போனால் மாட்டிக்கும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் அவங்க எங்கேயோ கொண்டு வச்சுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்சல், அதுக்கு ஒரு 20 பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ அந்த பக்கம். காஃபி டீ தனியாகவே ஒரு வெளியிலே இருக்கும், அங்கேயே நீங்கள் காஃபி சாப்பிட்டு போயிடலாம். அதனால் எங்கேயுமே லேட் ஆகாது. இருக்கிற சின்ன இடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இவர் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். பார்த்து அது இந்த மெனு இருக்குல்ல, அதில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. கத்திரிக்காய் கொஸ்தெல்லாம் மறந்தே போயிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதை இவர் கொடுக்குறாரு. சிதம்பரத்தில் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். கடப்பா இட்லின்னு அந்த கும்பகோணம் கடப்பா அப்படியே சுட ஊற்றி 2 இட்லியில் அப்படி ஸ்பூனை போட்டு கொண்டாந்து கொடுத்தா அவ்வளோ அற்புதம். வாழைப்பூ வடை எல்லா இடத்துலையும் இப்போ கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து வாழைப்பூ பக்கோடா கொடுக்குறாருங்க. சக்கரை பொங்கல் அப்படியே இந்த கோயிலில் சுட சாப்பிட்டோன்னு இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிட்டா தேவலான அந்த நாக்கு கெஞ்சும். இவர்கிட்ட அந்த சக்கரை பொங்கல் இருக்குங்க. முருங்கைக்கீரை அடை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் கீரை வடையும் உண்டு. எல்லாத்தோட இந்த திருவான்மியூரில் ஒரு மோர் தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார்.
அவருக்கு ரொம்ப தூரம் போகணும்ல. இந்த பக்கம் நீங்கள் தாம்பரத்தில் இருந்தால் எப்படி திருவான்மியூரில் போய் அந்த மோர் தாத்தா மோர் குடிக்க முடியும்? அது வரைக்கும் இந்த மனுஷன் யோசிச்சிருக்காருங்க. மசாலா மோர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறோம். ஒரு ஆடி அமாவாசை, ஒரு பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்துருச்சுன்னா வீட்டில் இருந்தால் அதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிட்லாம். ஆடி 18க்கு எங்கள் வீட்டில் இப்படி செய்வாங்க, அம்மணி கொல்கட்டை இருக்குமே அப்படின்லாம் உங்களுக்கு தோணும்லங்க. இந்த மாதிரி விழா நாட்களை ஆமாம் இந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் இல்லை அப்படின்னு உட்காந்து டிசைன் பண்ணுறாருங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மெனுவெல்லாம் சொன்னால் இப்போயே உங்களுக்கு பசிக்குங்க. அந்த மாதிரி தொடர்ந்து இவர் போராடிக்கிட்டு இருக்கார், எதையாவது புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு ஹோட்டல் தான் நடத்துகிறாரு. ஏன்னா பிரான்ச் போட்டால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற கவலை ஒரு மனசில் இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த ஹோட்டலில் எல்லா விழா நாட்களையும் கொண்டாடுவாங்கன்னு. இங்கே பாருங்கள், இருக்கிற சின்ன இடத்துலையே எவ்வளோ அழகாக கொலு வச்சுருக்காரு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். சாயங்காலம் 4 to 5 மசாலா சுண்டல்னு ஒன்று உண்டுங்க. அது 5 மணிக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. இந்த சின்ன பிள்ளையில ரோட் சைட்லலாம் தள்ளு வண்டியில் சாப்பிட்ருப்போம்ல, அந்த சுண்டலை அப்படியே மசாலாவோடு இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கிற சர்வர்லேருந்து எல்லாருமே அன்பாக இருப்பாங்க. அதில் நான் பார்த்தது என்னன்னா, அப்போன்னா அந்த ஓனரும் சப்ளையர்லேருந்து மாஸ்டர்லேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் இவர் அன்பை செலுத்துகிறாரு. அதனால அவங்க நம்மக்கிட்ட அன்பு கொடுக்குறாங்க. சென்னையில் மிகச்சிறந்த ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் என் மனசில் அப்படி எதுக்க வந்து நிற்கிறது அந்தி கடை தான். நீங்களும் போங்க, ஃபீல் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மெனு பூரா சாப்பிடணுன்னாலே தொடர்ந்து நீங்கள் ஒரு 20-25 நாள் போனால் தான் முடியும். அங்கே வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதமாக சாப்பிட்றேன் சார், 2 வருஷமாக சாப்பிட்றேன் சார், 10 வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறது அவங்களுடைய நடவடிக்கையிலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். அவங்க ஆர்டர் பண்ணுறது, அந்த சர்வர் வந்த உடனே ஒரு சின்ன சிரிப்பார். அதெல்லாம் பார்க்குறப்பயே ஆமாம் எல்லாருமே அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு நீங்களுமே ஒத்துப்பீங்கங்க. என்னைக்காவது சென்னைக்கு போனீங்கன்னா வேளச்சேரி பக்கம், அது என்னங்க வேளச்சேரி பக்கம், சாப்பிட்றதுக்குன்னே அப்படியே புள்ள குட்டியை அழைச்சிக்கிட்டு போங்க. ஒரு 6-7 பேராக போனீங்கன்னு வச்சுங்களேன், மெனு கார்டு அவர் படிக்க எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இருந்து, இல்லைப்பா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னேன், வீடையே தண்டீஸ்வரம் நகருக்கு மாற்றிக்கிட்டு நிச்சயமாக போகலாங்க. நான் கேரண்டிங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நடத்துகிறாரு இந்த ஓனர் சத்யநாராயணா சார். இங்கேருந்தே உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது சார். அந்தளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணுறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயலையும் நான் கூர்ந்து கவனித்து தான் இந்த வீடியோவில் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் என்னால் பேச முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க சார். உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நன்றிங்க.